எடப்பாடியின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் மிக்க வாய்ந்த ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்பட்டார். இப்பொழுதுமே ஓபிஎஸ்ஐ பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் அவரை போன்று அரசியல் அனுபவம் மிக்க தலைவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கு. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச்செயலராக மாறுகிறது. இப்பொழுதுமே ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்திருப்பார், ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக மாறியிருக்க அந்த காரணத்திற்காண்டிதான் ஓபிஎஸ் துரோகத்தால், அதாவது துரோக வலையால் வீழ்த்தப்பட்டு தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிகளுமே தயாராகிட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளுமே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கலாம். அதன் அடிப்படையில் திமுக ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கூட அதிமுக அதற்கு எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கிறாங்க. இப்போதைக்கு அதிகாரப்பூர்வ கூட்டணியாக பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகள் தான் அதிமுக கூட்டி இருக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்ற இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக தோல்வி என்பது நிச்சயம் அப்படிங்கிற தகவல் ஓபிஎஸ் தரப்பின் மூலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்பாக நடந்த 10-11 தேர்தல்களையும் அப்படின்னா அதிமுக ஒரு தோல்வியை தழுவி மிகப்பெரிய ஒரு தோல்வி உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்கு ஈடுகட்டக்கூடிய விதமாகத்தான் 2026 சட்டமன்றத்தை ஈர்க்க போகிறது. அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே, அதாவது அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து விட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் அதிமுகவை அசைத்து கூட முடியாது. அப்படி இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்து சென்று விட்டால் கண்டிப்பாக இனிமேல் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய விக்குறி. அதிலையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியில இருப்பாரா அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தல்களிலே பூரம் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. அப்படி 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டும் தோல்வி அப்படிங்கிற நிலைப்பாடு வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய கல்விடம். அத்துடன் ஓபிஎஸ்க்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதிமுக தொண்டர்களாகட்டும் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.